எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 ஆகிய வசனங்களிலே அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, நம்முடைய சமாதானக்காரனர் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை, அந்த பாவம் அக்கிரமம் அந்த ஒரு பிரிவினை அதிலிருந்து வெளியில கொண்டு வரணும்னா யாரு கொண்டு வருவா? இயேசு கிறிஸ்து தான் கொண்டு வருவார். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனா சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனால இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கிறார். அவரே நம்முடைய சமாதானக்காரனர். அவரே நம்முடைய சமாதானக்காரனர். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக சமாதான பிரபுவாக இந்த பூமியில வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் தாமே சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நம்மளை எல்லாரையும் ஒரு புதிய மனுஷனா சிருஷ்டித்து பகையை சிலுவையில கொன்று அதனால இரு தரத்தாரையும் ஒரே சரீரமா தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யூதர்கள், இஸ்ரவேல் எல்லா ஜனங்களையும் புறஜாதியில எல்லாரையும் மீட்டு தேவனோடு ஒப்புரவாக்கினார். அப்போ ஒப்புரவாக்குற ஊழியம், இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் கர்த்தரை விட்டு தள்ளி, தேவனை விட்டு தள்ளி போயிட்டாங்க. தேவனை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. அதை மறுபடி புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதுப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. அந்த குடும்ப நோயிலிருந்து ஒரு குணம், பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லாமே ஆசீர்வாதம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கெட்டு போறவனுக்கு தான் நம்ம சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அப்ப அந்த கடைசி காலத்திலே சிலுவை குறித்த தியானம் ரொம்ப முக்கியம்.